என்னுடைய முதல் படத்தில் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா நான் அசிஸ்டண்டாக இருந்தப்போ சென்னைக்கு வரும்போது சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் சாருடைய வீடு இருந்துச்சு. அப்போ பார்க்கில் போயிட்டு திரும்பி வரும்போது சாரை மீட் பண்ணி வீட்டுக்கெல்லாம் போய் காப்பியெல்லாம் சாப்பிட்டு வருவாராம். எனக்கு லேட்டாக தெரியும். அப்போ சொல்லுவார் என்கிட்ட வந்து, உங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கேன், அங்கே வருவார், வந்தோன்னே எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவார், ரொம்ப உற்சாகமாக பேசுவார் அப்படிலாம் சொல்லுவார். எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பின்னாடி எங்கள் அப்பாவுடைய கேரக்டர் தான் அவர் பண்ண போகிறாரு, அதெல்லாம் தெரியாமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது கனெக்ஷன் இருக்கேன்னு. ஒரு படம் தான் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் தொடர்ந்து என் கூட தொடர்பில் இருப்பாங்க. ஆஃபீஸ் வந்தார்னா அவர் லைஃப் மொத்தமும் நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றியும் சொல்லிட்டே இருப்பார். ஒரு பெரிய ஒரு இலக்கியம் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தா அவரை பயன்படுத்தினவங்கலாம் பாருங்கள், முக்கியமான படங்கள் அவர் நடித்த படங்களில் வந்து பாலச்சந்திர சார் படத்தில் சிந்து பைரவிலேருந்து ஆரம்பித்து புன்னகை மன்னன் நான் ரொம்ப ரசிப்பேன். மைக்கேல் மதன காமராஜன், நம்ம கமல் சார் வந்து நிறைய படங்களில் வந்து அவரை பயன்படுத்தியிருக்காரு. என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு ஷூட்டிங் பார்த்தேன்னு சொன்னால் அது வந்து கொடவாசலில் நான் 6வது 7வது படிச்சிருக்க டயத்தில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. சினிமானா பெரிய ஆர்வத்தோடு ஏதோ ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தப்போ டெலிகணேஷ் சார் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த படம் வந்து பேர் வந்து அனல் காற்றோ சம்திங் ஏதோ ஒரு படம். நிறைய ஞாபகங்கள் அவரை பற்றி. கடைசியாக அவருடைய புஸ்தக வெளியீட்டு விழாவில் வந்து நான், ரவிக்குமார் சார், சுரேஷ் கிருஷ்ணன் சார்லாம் மீட் பண்ணோம். ரொம்ப அற்புதமான ஒரு கலைஞன். அவர் வந்து அவருடைய இழப்பு வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சரி, நம்ம எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதான் நம்ம முதல் படம் பண்ணதுனால அந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா மம்முட்டி சார் வந்து எப்பயுமே வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப அவர் ரொம்ப பைன் டூனிங்கான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தப்பு நம்ம சைடில் கூட இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாமையே ஒரு சப்போர்ட்டை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, அவங்கள வந்து ஷார்ட்டுக்கு வந்து நம்ம லேட்டாகுதுன்னா கூட அந்த நேரத்தில் அவங்கள வந்து ஒரு காமெடி பண்ணி செஞ்சு சிரிக்க வச்சு மொத்த யூனிட்டையுமே வந்து என்னென்னா ஒரு கலகலப்பாக வச்சுருப்பார். அது வந்து நம்மள்கிட்ட பாவம் பசு எடுக்கிற பசங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் நிறைய நேத்தான் அம்மாகிட்ட வந்து அவங்களுடைய பிரதருடைய டாக்டர் தான் அம்மாவுக்கு வந்து பிசியோதெரப்பிக்காக வீட்டுக்கு வருவாங்க. அம்மா ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு வச்சுருந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து பெரியப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், இது எங்கே வாங்கினது கேட்டிருக்காங்க. இல்லைப்பா நீ வாங்கலாம் வேணாம், ஒரு 4 இருக்குது வீட்டில், நீ ஏதாவது ஒன்று எது பொருத்தமாக இருக்குமோ எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்களாம். நாளைக்கு பெரியப்பாவை பார்த்துட்டு நான் எது கரெக்டாக இருக்கணும்னு அவங்க ஹைட்டுக்கு பொருந்துன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேம்மான்னு சொல்லிட்டு வந்துச்சான் அந்த அந்த அவங்க டாக்டர். நேற்று அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கடா அப்படின்னு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் அவருடைய புஸ்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தேன். அதுக்கு பிறகு சங்கர் சாருடைய இங்கே வரும்போது சங்கர் சாருடைய டாக்டர் மேரேஜுக்காக இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன். வந்து கொடுத்துட்டு போனோம். அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் வந்து நான் வந்து என்னென்னா, நம்ம ஆஃபீஸுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு பெரிய குடும்பங்களில் டெத்து நடந்தால் அந்த வீட்டில் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும், சாதாரண குடும்பங்களில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அதில் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி பண்ணி காட்டுவார். அது ஒரு பெரிய ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸு. நான், பாலசக்திவேல், சசி சார், பிருந்தா எல்லாம் உட்காந்து கேட்போம். அவர் வந்தார்னா போகவே, அவர் அனுப்ப மனசே இருக்காது எங்களுக்கெல்லாம். அவர் இன்னும் கொஞ்சம் கூட நேரம் இருக்கக்கூடாதா எங்களோட மாதிரி இருக்கும். அதே பெர்ஃபார்மன்ஸாக அன்றைக்கி மேடையில் பண்ணி காட்டினார். நான் தான் விரும்பி கேட்டேன், சார் அதை பண்ணி காட்டுங்க சார்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.